விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்பூர் அப்படின்ற கிராமத்துல தாங்க அந்த சொக்கநாதர் ஆலயத்துல தான் நான் இங்க இருக்கிறேன். இங்க இருக்கிற தோப்பூர் கிராம மக்கள் அவங்களால முடிந்தவரை நிறைய டோனர்களை பிடித்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சுவர்கள் ஃபுல்லாமே எழுப்பியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாமியே பார்த்தீங்கன்னா ஒரு சேரும் சகதியமா இருந்த ஒரு இடத்துல தான் இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு தளம் போட்டு ஒரு கோவில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுற்று எல்லாமே எழுப்பிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து இதுக்கு கருவறை கட்டக்கூடிய அந்த பணி வந்து இன்னும் இருக்குதுங்க. நீங்க நினைக்கலாம் ஏடா எந்த காசுமே இல்லாம நம்மகிட்ட பணம் கேட்கறாங்க ஏன் அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு டோனர் வந்து அவங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த டோனர் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு கடைசி கட்டத்துல வந்து பின்வாங்கிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா வேற வழி நமக்கு தெரியல. நாமளும் அந்த டோனரை நம்பியே இருந்ததுனால வேற ஆட்களையும் போய் அவங்கள மாதிரி சிவசொந்தங்கள்ட்டையும் நம்ம உதவி பெரிதளவுல கேட்கல. இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அந்த ஒரு நீங்கள் கொடுத்த அந்த பணத்தொகையை வந்து ஒரு 20,000 நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த கருவறை வந்து கட்டிடலாங்க. அந்த சாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகள் பழமையான சுவாமி. ஒரு பெரிய கண்மா கரக்குள்ள இருந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இந்த ஐயனார் சிற்பமும் உள்ள இருந்துச்சு. எல்லாத்தையும் மீட்டு நம்ம கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலம் கடந்த வருடம் நம்ம எடுத்து வச்சோம். இப்போ இன்னொரு 20 நாள்ல பார்த்தீங்கன்னா வருஷாபிஷேகம் வரப்போகுது. அதனால முடிந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது வந்து ஒரு செங்கலாவோ சிமெண்டாவோ இல்ல கம்பியாவோ எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அலைங்க. ஏன்னா நீங்க பண்ற நிறைய உதவிகளை வைத்துதான் நம்ம எல்லா ஊர்களையும் நிறைய சிவ திருப்பணிகளை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தோப்பூர் கிராம மக்களுக்கும் நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு உங்க பாதம் தொட்டு நாங்க கேட்டுக்கிறோம். முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து தெரியப்படுத்தும்.